கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு சிறுகதை. வட துருவத்தில் வாழும் எஸ்கிமோ என்னும் மக்கள் பனிக்கரடியை பிடிப்பதற்கு தந்திரமான ஒரு முறையை கையாண்டனர். சீல் என்னும் கடல் விலங்கை கொன்று அதன் இரத்தத்தை பாத்திரத்தில் ஊற்றி அதற்குள் ஒரு கூர்மையான கத்தியை போட்டு வைத்து விடுவர். அங்கு பனி சூழ்ந்திருப்பதால் அந்த பாத்திரத்தில் இருக்கும் இரத்தம் விரைவில் உறைந்து விடும். பனிக்கரடிக்கு இரத்தம் மிகவும் விருப்பம் என்பதால் அதன் மனத்தை வைத்து அந்த பாத்திரத்தை தேடி வந்து அந்த இரத்தத்தை ஆவலோடு நக்க துவங்கும். பனி அதன் நாவை மறக்க செய்யும். பனிக்கரடி அதை அறியாமல் தொடர்ந்து நக்கி கொண்டிருப்பதால் உள்ளே உள்ள கத்தியின் கூர்மையால் அதன் நாக்கு அறுபட்டு அதனுடைய சொந்த இரத்தமே வெளிவர துவங்கும். அதனை அறியாத கரடி இரத்தத்தின் சுவையை நக்கிக் கொண்டே கடைசியில் தன் சொந்த இரத்தம் முழுவதையும் இழந்து மயங்கி விழும். விழுந்த கரடியை எஸ்கிமோ மக்கள் பிடித்து கொன்று மாம்சத்தை புசித்து அதன் தோலை தங்களுக்கு கதகதப்பான ஆடையாக மாற்றிக்கொள்வர். ஆம், பாவ சிற்றின்பங்களுக்கு அடிமையாகிற மனிதனின் நிலைமையும் இவ்விதமாகவே இருக்கும். முதலில் அது இன்பமாகவும் முடிவில் அது தங்களது சொந்த சமாதான வாழ்க்கை, பரிசுத்தம், ஆரோக்கியம் என எல்லாவற்றையும் இழந்து மரித்து விடுகின்றனர். வேதத்தில் யாக்கோபு 1:15 இவ்விதமாக கூறுகிறது: பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று. ஆம், கர்த்தர் கொடுத்த பரிசாகிய இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு அவருக்காய் வாழும்போது நித்திய மகிமை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் இந்த சிறுகதையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.